சென்னை எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கன்னியப்பன். கன்னியப்பன், எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது, விவரங்கள்? குறிப்பாக நந்தா, சென்னையில கடந்த 10 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில சென்னை எண்ணூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக மழை பெய்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த எண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளான இந்த கொசஸ்தலை ஆறு கடலில் சேரும் பகுதிகளில் கடல் அலைகளும் சற்று சீக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த எண்ணூர் பர்மா நகர், எர்ணாவூர் குப்பம், நெட்டுக்குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த மலை காட்சிகள் வந்து எர்ணூர் பர்மா நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் எடுக்கப்பட்ட அந்த காட்சி. அதே போன்று அங்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியிலும் கடல் அலைகள் சற்று சீக்கிரமாக காணப்படுகிறது. நந்தா, நன்றி கன்னியப்பன் விரிவான விவரங்களுக்கு. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். விவரங்கள். நந்தா, சென்னை கோடம்பாக்கத்தில் தற்போது பெய்து வரும் இந்த மிதமான மழையின் காரணமாக சாலையின் ஓரத்தில் இருந்த மரம் ஒன்று அடியோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் தற்போது மாற்று வழியில் போக்குவரத்து தொடர்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது போலீசார் அங்கு செய்து வருகிறார்கள். குறிப்பாக கோடம்பாக்கம் யுனைடெட் காலனி முதல் பிரதான சாலையில் இருந்த மரம் ஒன்று தற்போது பெய்து வரும் இந்த மிதமான மழையின் காரணமாக பேரில் பிடிமானம் இல்லாமல் அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் போக்குவரத்து அங்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோடம்பாக்கம் போலீசார் உடனடியாக சம்பவ இடமிருந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நவீன அந்த மரங்களை அறுக்கும் நவீன இயந்திரங்களோடு அங்கு வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லும் அந்த பிரதான சாலையில் மரம் இருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் அந்த சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே வடபழனி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு டேக் டைவர்ஷன் செய்து அங்கு போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அங்கு மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி அன்பரசன் விரிவான விவரங்களுக்கு.